ஹலோ காய்ஸ், இதுவரைக்கும் நம்ம நிறைய விதமான படங்களை பார்த்துருப்போம். சில படங்களை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிருப்போம், சில படங்களை பார்த்து சிரிச்சிருப்போம், சில படங்களை பார்த்து மோட்டிவேட் ஆகிருப்போம். பட் என்னைக்காச்சும் ஒரு படத்தை பார்த்து வருத்தப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது என்ன படங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 5 சேட் மூவிஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க காய்ஸ். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற படம் 1999வது வருஷம் ரிலீஸ் ஆன த கிரீன் மைல். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு ஜெயில் வார்டன். இவரோட வாழ்க்கையில் ஜான்ங்கிற ஒரு மரண தண்டனை கைதி கிராஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையில் என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்குதுங்கிறத ரொம்ப எமோஷ்னலாக சொன்ன ஒரு படம் தான் இந்த கிரீன் மைல். ஆல்ரெடி சொன்ன மாதிரி படத்தோட ஹீரோ ஒரு ஜெயில் வார்டன். தினமும் பலவிதமான கைதிகளை பார்க்குறாரு, வைக்கிறாரு, இருக்காரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஜான்ங்கிற ஒரு மரண தண்டனை கைதியை கூட்டிகிட்டு வராங்க. ஆள் பார்க்க நைஜீரியன் மாதிரி இருக்கார். 8 அடி உயரத்தில் செம்ம பல்காக இருக்கார். பார்த்தாலே 14 கொலை பண்ணவேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கார். நம்ம ஹீரோ அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. பட் ஆனால் அவரோட ஆக்டிவிட்டீஸ், பேச்சு வழக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது. நம்ம போலீஸ் ஹீரோவையும் பார்த்து பாஸ்னு கூப்பிடுறாரு. இவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பார்த்து, ஏன் ராசா நீயா அந்த கொலையெல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வந்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கும் ஷாக்கு, படம் பார்க்குற நமக்கும் ஷாக்கு. ஆக்சுவலாக படத்தில் வந்து இந்த ஒரு ஜான் கேரக்டருக்கு சில தெய்வீக சக்திகளெல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது யாருக்காச்சும் உடம்புல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம ஜான் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு பூச்சி ஃபார்மில் வெளியே விட்டுருவார், அவங்கள குணப்படுத்திடுவார். ஆக்சுவலாக படத்தோட ஹீரோவுக்கே கல்லடப்பு இருக்கும் காய்ஸ். நம்ம ஜான் தான் அதை குணப்படுத்துவார், பூச்சி ஃபார்மில் வெளியே விட்டு அதை குணப்படுத்துவார். அதுக்கப்புறம் தான் 2 பேருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் க்ரியேட் ஆகும், ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகும். படம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த க்ரைம் எதுவுமே நம்ம ஜான் பண்ணலை, வேறு எவனோ ஒருத்தர் பண்ணிவிட்டு பாவம் இந்த அப்பாவி குழந்தைய உள்ளே மாட்டி விட்டாங்கிறத நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. ஹீரோவும் இதை கண்டுபிடிக்கிறாரு. பட் காலம் கடந்துருது, வேறு வழி இல்லை. அந்த மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டிய நாள் வருது. ஆக்சுவலாக நம்ம ஜான் நிரபராதிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே வேறு வழி இல்லாமல் அவரோட மரண தண்டனையை நிறைவேற்றுவாங்க. உண்மையிலே படத்தில் இந்த சீன் ரொம்ப சங்கடமாக, ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் காய்ஸ். அதுலேயும் பாஸ் இந்த கருப்பு துணியை என் மேலே போடாதீங்க, எனக்கு இருட்டுனா பயன்னு சொல்லிட்டு ஜான் அழுவார். உண்மையிலே இந்த சீனை படத்தில் பார்க்கும்போது இந்த லிஸ்ட்டில் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற படம் 2007வது வருஷம் ரிலீஸ் ஆன பிரிட்ஜ் டு டெரபீட்டியா. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு அரகண்டான சொல்லலாம், மூஞ்சியப்போ உருன்னு வச்சுருப்பான், யாருக்கிட்டையும் பெருசாக பேசிக்க மாட்டான். வீட்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி நம்ம பயலை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இப்படி நம்ம ஹீரோ இருக்கச்ச அதே ஸ்கூலுக்கு நம்ம படத்தோட ஹீரோயினையும் என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு அப்படியே எதிர் ஆப்போசிட், எல்லாரும் கூடயும் நல்லா பேசி சிரிப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறாங்க. நம்மளால் தான் அரகண்டானவனாச்சே, ஹீரோயினை தள்ளி விடுறான், எரிஞ்சு விழுகிறான், எல்லாம் பண்ணுறான். பட் எப்படியோ காலப்போக்கில் 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஃபேண்டசினா ரொம்ப பிடிக்கும். தான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துல டெரபீட்டியா அப்படிங்கிற ஒரு கற்பனை நகரத்தை உருவாக்கி இமேஜினேஷன்லேயே ஒரு கோட்டை மாதிரி கட்டி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. நம்மளால் தான் பிறவி பைத்தியமாச்சே, இது என்ன சில்லியாக இருக்குன்றான். பட் எப்படியோ ஹீரோவுக்கும் கொஞ்ச நாள் இதெல்லாம் பிடிச்சி போயிடுது. 2 பேரும் சேர்றாங்க, விளையாடுறாங்க, வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட வாழ்க்கையே வசந்த காலமாக மாறிடுது. எல்லாம் நல்லபடியாக தான் காய்ஸ் போயிட்டுருக்கும். படம் போகிற போக்குள்ள திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க. படம் பார்த்துட்டு இருந்த என்னாலே இந்த ட்விஸ்ட்டை ஜீரணிக்க முடியலை. பாவம் நம்ம ஹீரோ உருண்டு பிறண்டு அழுகிறாரு. எப்படியோ கொஞ்ச நாள் அதிலிருந்து எல்லாத்துலேயும் மூவ் ஆன் ஆகிடுறாரு. நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட அந்த டெரபீட்டியாங்கிற ஒரு ஊரை இமேஜினேஷன்லேயே உருவாக்கி நம்ம ஹீரோ உள்ளே போகிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படம் என்ன அப்படின்னா, அதாவது ஒருத்தரை இதுதான் கடைசி தடவைன்னு தெரியாமலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நீங்கள் ஒருத்தரை மீட் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் இதுதான் கடைசி தடவைன்னு தெரியாமலே 2 பேரும் குட் பை சொல்லிட்டு போயிருப்பீங்க. இதுதான் கடைசி தடவைங்கிறது உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஸோ அந்த டைம் வரதுக்கு முன்னாடி நம்ம கூட இருக்கிறவங்க கூட சந்தோஷமாக சிரித்து ஜாலியாக இருந்துக்கணும்ன்றதை இந்த படத்தில் இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்க.
இந்த லிஸ்ட்டில் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற படம் 2007 வருஷம் ரிலீஸ் ஆன மிராக்கிள் இன் செல் நம்பர் 7. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி மரண தண்டனை நிறைவேற்றின ஒரு கைதியோட கேஸை நம்ம படத்தோட ஹீரோயின் திரும்ப ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கங்கிறத ரொம்ப எமோஷ்னலான ஒரு பேக் ஸ்டோரியோட ஒரு சொன்ன படம் தான் இந்த மிராக்கிள் இன் செல் நம்பர் 7. ஆக்சுவலாக இந்த படம் நம்ம படத்தோட ஹீரோயின் குட்டி பொண்ணாக இருக்கிற ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். படத்தோட ஹீரோயின், அதுக்கப்புறம் அவரோட அப்பா கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லாதவர். என்னதான் மூளை வளர்ச்சி இல்லைனாலும் தான் பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். அவங்க பொண்ணுக்காண்டி எதுனாலும் செய்வார். இவங்க 2 பேரும் வர சீக்வன்ஸ் எல்லாம் படத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும் காய்ஸ். எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. பட் திடீர்னு ஒரு நாள் ஒரு க்ரைம் நடக்குது. யாரோ ஒருத்தர் பண்ண க்ரைமுக்காண்டி நம்ம போலீஸ் நம்ம மூளை வளர்ச்சி இல்லாத அப்பாவை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டு அடைச்சிடுறாங்க. அவங்களோட பொண்ணையும் கூட்டிகிட்டு போய் ஒரு அனாதை ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுறாங்க. 2 பேருக்கும் என்ன நடக்குதுங்கிறதே புரியலை. ஜெயிலுக்கு போகிறாரு. நீ இவ்வளோ கேவலமான க்ரைமை பண்ணிட்டு வந்தானான்னு சொல்லிட்டு ஜெயிலில் இருக்கிற எல்லா கைதிகளும் நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏன்டா என்னை அடிக்கிறீங்கிறது கூட பாவம் அந்த மனுஷனால ரியலைஸ் பண்ணிக்க முடியல கைஸ். என்னதான் ஸ்டார்டிங்கில் அடித்தாலும் பிடிச்சாலும் போக போக இவர் இந்த கிரைமை பண்ணலை, இது ஆக்சிடென்டலாக நடந்த ஒன்று இல்லை, வேற எவனோ ஒருத்தையும் பண்ணி விட்டு நம்ம ஹீரோவை மாட்டி விட்டாங்கிறத அந்த இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஜெயிலோட வார்டன்லேருந்து அங்கே வேலை பார்க்குற கடைசி மட்ட கைதி வரைக்கும் அங்கே இருக்கிற எல்லாரும் நம்ம மூளை வளர்ச்சி இல்லாத ஹீரோவையும் அவங்களோட பொண்ணையும் மீட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காண்டி என்னென்னமோ குட்டி கலாட்டெல்லாம் பண்ணுவாங்க. படத்தில் இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் காய்ஸ். செம்ம காமெடியாக இருக்கும் சில சீன்ஸ் எல்லாம் நல்லா தான் காய்ஸ் போயிட்டுருக்கும். பட் அந்த நாள் வர வரைக்கும் நம்ம மூளை வளர்ச்சி இல்லாத ஹீரோவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுற அந்த நாள் வருது. சரியான ஆதாரங்கள் இல்லாததுனால, சில இடங்கள்லேருந்து ப்ரெஷர் வந்ததுனால நம்ம ஹீரோவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுறாங்க. உண்மையிலே இந்த படத்தில் இது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். தான் அப்பா மேலே இருந்த களங்கத்தை துடைக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம படத்தோட ஹீரோயின் பல வருஷம் கழித்து அந்த கேஸை திரும்ப ரீஓப்பன் பண்ணுறாங்க. தான் அப்பா நிரபராதிங்கிறத வாதாடி ப்ரூஃபும் பண்ணுறாங்க. கோர்ட்டும் அவர் நிரபராதிங்கிறத அறிவிச்சிடுறாங்க. பட் என்ன தான் அவருங்க கோர்ட் நிரபராதிங்கிறத அறிவித்தாலும் நம்ம அப்பா திரும்ப வரப்போகிறதில்ல. இந்த படத்தில் இது ரொம்ப சங்கடமாக இருக்கும் காய்ஸ். உண்மையிலே இது எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த லிஸ்ட்டில் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற படம் 2016 வருஷம் ரிலீஸ் ஆன லயன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ சின்ன வயசுலேயே அவரோட ஃபேமிலியை விட்டு தொலைஞ்சு வந்துடுறாரு. அவரோட ஃபேமிலியை மிஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் பெரியவனாய் வளர்ந்து அவரோட ஃபேமிலி கூட திரும்ப சேர்ந்தாரா இல்லையாங்கிறத ரொம்ப எமோஷ்னலாக சொன்ன ஒரு படம் தான் இந்த லயன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம படத்தோட ஹீரோ சின்ன வயசுலேயே அவரோட ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வந்துடுறாரு. என்ன ஆகும் அப்படின்னா, படத்தில் நம்ம ஹீரோட ஃபேமிலி ஒரு ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருப்பார். அவர் நைட் என்ன பண்ணுவாருன்னா, கூட்ஸ் ட்ரெயினில் இருக்கிற கறியை திருடிட்டு வந்து அதை பிளாக்ல விற்பார். இது அவங்க ஒரு வருமானம் மாதிரி கிரியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகும்னா, நம்ம படத்தோட ஹீரோவும் அவரோட அண்ணன் கூட வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிப்பார். நம்ம அண்ணனும் அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஹீரோ ஒரு ட்ரெயினில் ஏறி படுத்துடுறாரு. அந்த ட்ரெயின் கிளம்பி போயிடுது. எங்கேயோ ஒரு ஊரில் போய் நிறுத்திடுது. நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலியை விட்டு தொலைஞ்சு எங்கேயோ போயிடுறாரு. சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நிறைய பேர் நம்ம ஹீரோவை கடத்திட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறாரு. நிறைய பேர் நம்ம ஹீரோ கிட்ட நல்ல விதமாக பேசி அவரை விற்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க கிட்ட இருந்தும் தப்பிக்கிறாரு. கடைசியில் ஒரு வெல்ஃபேர் குரூப் அவரை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு அனாதை இல்லத்தில் சேர்க்குறாங்க. அங்கேருந்து வந்த ஒரு ஆஸ்திரேலியன் கப்புள்ஸ் அவங்கள நம்ம ஹீரோவை தத்தெடுக்கிறாங்க. இன்னொரு பையனையும் தத்தெடுக்கிறாங்க. அவங்க வீட்டில் வளர்றாரு. ஒரு 25-26 வயசு ஆளாக ஒரு அடல்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் திடீர்னு அவரோட சின்ன வயசு அம்மா அவங்களோட ஊரோட ஞாபகங்கள் அவருக்கு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வருது. எங்கே இருந்தது வந்துச்சுங்கிறது நம்ம ஹீரோக்கே சுத்தமாக புரியலை. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவுக்கு இந்த எண்ணங்கள்லாம் ரொம்ப அதிகமாக வருது. ஸோ நம்ம ஹீரோவும் அவரோட சின்ன வயசில் தான் மிஸ் ஆன அந்த ஊரை பற்றி தேட ஆரம்பிக்கிறாரு. இவரோட தேடல் ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. கடைசியில் இவரோட ஃபேமிலி கூட சேர்ந்தாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட சிம்பிள் கதை. ஆக்சுவலாக படத்தில் கடைசியில் அவரோட ஃபேமிலி கூட சேர்ந்துருவார் கைஸ். உண்மையிலே படத்தில் இந்த சீன் பார்க்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த லிஸ்ட்டில் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற படம், ஆக்சுவலாக இந்த படம்னு சொல்கிறதோட இதாண்டா ரியாலிட்டின்னு சொல்லலாம். படத்தோட ஹீரோவுக்கு ஒரு மனைவி, குழந்தைன்னு சொல்லிட்டு அழகான ஒரு ஃபேமிலி.
கொஞ்ச நாள் வேலைக்கு போகிறாரு, கொஞ்சம் காசு போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பிஸ்னஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜிலலாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளில் டவுன் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிஸ்னஸ் சுத்தமாக படுத்துருது. நம்ம படத்தில் ஹீரோ இதை சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் நம்பிக்கையை விடாமல் போராடுறாரு. தன்னோட பிஸ்னஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்கிறதுக்காண்டி தினமும் 100கணக்கான பேரை போய் மீட் பண்ணுறாரு. உயிரை கொடுத்து போராடுறாரு. பட் இருந்தாலும் பெருசாக எந்த பிரயோஜனமும் இல்லை. வீட்டுக்கு வந்தால் ஐயோ என்ன வீட்டுக்கு பணம் தர மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டுறாங்க. வீட்டுக்கு விட்டு வெளியே போனால் எத்தனை நாள்ரா வாடகை தராமல் வீட்டில் குடியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு வீட்டு ஓனர் திட்டுறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ நம்பிக்கையை விடாமல் போராடிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோ கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இதுவும் பத்தாதுன்னு வீட்டு வாடகை தராததுனால ஓனரும் வீட்டை விட்டு வெளியே பற்றி விட்டுறாரு. நம்ம ஹீரோவை என்ன செய்யறதுனே தெரியல. அந்த ஊரில் இருக்கிற ஒரு சத்திரத்தில் போய் தங்க முடியுமான்னு சொல்லிட்டு விசாரித்து பார்க்குறாரு. இன்றைக்கி நைட் இங்கே இடம் இல்லை சார், போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சத்திரத்தில் இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு என்ன பயிர்றதுனே தெரியல. தன்னோட சின்ன பையனை வச்சுட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிர்மூலமாக நிற்கிறாரு. வேறு வழி இல்லை, பையன் தூக்கம் வருதுன்னு சொல்கிறான். ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்கு போய் உள்பக்கமாக தாழ்பால் போட்டு நம்ம ஹீரோ தூங்குறாரு. திடீர்னு ஒருத்தன் வரான். யோ யார் அது உள்பக்கமாக தாழ்பால் போட்டு வச்சுருக்கீங்க, கதவு தரங்கன்னு ரொம்ப ப்ரூட்டலாக கதவு தட்டுறான். இந்த சத்தத்தை கேட்டு தான் பையன் எந்திரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் பையனோட காதை மூடிட்டு நம்ம ஹீரோ அழுவாருங்க. உண்மையில் இந்த சீனை படத்தில் பார்த்து கலங்காதவன் மனுஷனே கிடையாது. எப்படியோ நம்ம ஹீரோவும் தன்னோட குட்டி பையனும் ஒரு இடத்துல டெம்பரவரியாக தங்குறாங்க. ஒரு ஜாப் ஆஃபர் வருது. அந்த கம்பெனியில் வேலை வாங்குறதெல்லாம் ஆணை பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பெருசாக பில்டப் பண்ணுறாங்க. என் பையனுக்காண்டி நான் வாங்கி காமிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ கோதாவில் இறங்குறாரு. கிட்டத்தட்ட 2 மாதம் உயிரை கொடுத்து போராடி அந்த வேலையை வாங்குறாரு. ஒரு இன்டர்வியூவில் எஸ் சார் நீங்கள் இந்த வேலைக்கு சூட் ஆவீங்க, உங்களை நாங்கள் ஹையர் பண்ணுறோம், கங்க்ராச்சுலேஷன் சொல்லி வேலையை வாங்குவார். மனுஷன் ஆனந்த கண்ணீரோட கை தட்டிட்டு வெளியே வருவாருங்க. ஒக்காளி இதுதாண்டா எண்டிங்குங்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த படத்தை நம்மள அதிகபட்சம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் 2K கிட்ஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த படத்தை தயவு செஞ்சு பாருங்கள். உண்மையிலே இது எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. படத்தோட பேர் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். 2006 வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு. சில ஆக்டர்ஸ் மேலே அவங்க ஆக்டரிங்குங்கிறத தாண்டி ஒரு இமேஜ் இருக்கும். உண்மையிலே இந்த படத்துக்கு அப்புறம் வில் ஸ்மித் மேலே எனக்கு இருந்த ரெஸ்பெக்ட் உச்சத்துக்கு போயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக இந்த வீடியோவோட எண்டிங் பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த எண்டிங் பாட்டு வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.